வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலந்து நாட்டில் பிறந்த ஒரு இளைஞர் தன் வாழ்நாளையே கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார். அவர் யார் தெரியுமா? அவர்தான் புனித ஆண்ட்ரூ போப்போலா. 1591ஆம் ஆண்டு போலந்து நாட்டில் பிறந்த இவர் 20 வயதில் இயேசு சபையில் இணைந்தார். பின்னர் குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்ட அவர் மக்களிடையே அன்பும் பணிவும் கொண்டு மறைப்பணி செய்தார். ஏழை எளிய மக்களின் குடிசைக்கு சென்று மறைக்கல்வி கற்றுக் கொடுத்தார். பிளேக் நோய் பரவிய போது நோயாளிகளை அன்போடு பராமரித்தார். ஆனால் அந்த காலத்தில் போலந்து நாட்டில் கடுமையான கலவரம் ஏற்பட்டது. கோசாக்ஸ் எனப்படும் குழுக்கள் கத்தோலிக்கர்களை கொடூரமாக துன்புறுத்த தொடங்கினர். அப்போது ஜானாவ் என்ற இடத்தில் ஆண்ட்ரூ அவர்கள் பிடிபட்டார். அவரை அடித்தார்கள், சாட்டையால் கொடுமைப்படுத்தினர், குதிரையின் பின்னால் கட்டி இழுத்து சென்றனர். ஆனால் அவர் விசுவாசத்தை கைவிடவில்லை. நீ குருவா என்று அவர்கள் கேலி செய்த போது ஆண்ட்ரூ உறுதியாக பதிலளித்தார், ஆம், நான் கத்தோலிக்க விசுவாசத்தில் பிறந்தவன், கிறிஸ்துவுக்காக குருவாகவே இறக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தை பகைவர்களை இன்னும் சீற்றமடைய செய்தது. அவர்கள் அவரது காதுகளையும் மூக்கையும் வெட்டினர், உடலை கொடூரமாக சிதைத்தனர். ஆனால் அந்த வேதனையிலும் கூட ஆண்ட்ரூ தொடர்ந்து தன் விசுவாச பிரமாணத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். இறுதியாக 1657ஆம் ஆண்டு மே 16ஆம் நாள் இந்த மறைசாட்சி தனது உயிரை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார். 1938ஆம் ஆண்டு திருத்தந்தை 16ஆம் பயாஸ் அவர்கள் ஆண்ட்ரூ போப்போலாவை புனிதராக அறிவித்தார். துன்பத்திலும் விசுவாசத்திலும் கைவிடாத இந்த வீர மறைசாட்சி இன்று நமக்கு சொல்லும் செய்தி, கிறிஸ்துவை இறுதி வரை பற்றிக்கொள். புனித ஆண்ட்ரூ போப்போலாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.